கூடு கிளவி போயும் 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்படி வீடெல்லாம் கழுவி தொடக்க வச்சுட்டு பாரு. அதுங்க நான் பாட்டுக்கு வீட்ல செவனேன்னு இருந்திருப்பேன். என்னையே எதுக்கிட்டே கூட்டு வந்தீங்க? ஏட்டி வீட்டு வேலை பார்க்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வலிக்கவா செய்யுது? அது மட்டும் இல்லாம அந்த பையன் ஆளுக்கு 500 ரூபாய் தாரேன்னு இருக்கான். காசு கிடைச்சா நல்லதுதானே? அதுக்கு இப்படி வீடு கழுவி அழுத வேலை தான் கிடைச்சத, வேற ஏதாவது வேலையை பார்த்து காசு வாங்கியிருக்கலாம். ஏட்டி லீலா வேலை பார்க்கறதுல அந்த வேலை இந்த வேலைன்னு கிடையாது. எந்த வேலையும் குறைஞ்ச வேலை கிடையாது. கேட்டீங்களா? பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. அது தவிர எந்த வேலைனாலும் பார்க்கலாம், தெரியுமா? குருவி கூட ஆச்சி சொல்லுது உண்மைதான். அதுல என்ன வேலை இருக்கு? வீட்டு வேலை தானே. 500 ரூபாய் தாரேன்றதான். 500 ரூபாய்னா என்ன சும்மாவா? அது மட்டும் இல்லாம அந்த பையன் நம்மளுக்கு தெரிஞ்ச பையன். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வர போறது நம்ம ஃப்ரெண்டு புச்சிமா. எனக்கெல்லாம் காசு தரேனால நானா வேலை பார்த்து கொடுப்பேன். அக்கா நீலாம்பரியக்கா, உங்களுக்கு பெரிய மனசுதான்ப்பா. சரி எல்லாம் ஒற்றை எடுத்தாச்சு, வீடையும் சுத்தாச்சு, வேற என்ன வேலை இருக்கு? அவ்வளவுதானா? குப்பையை மட்டும் கொண்டு போய் வெளியில தட்டிட்டு வாட்டி. இந்தா போறேன் இருங்க வாரேன். யாச்சி தூசி கண்ணுல விழுதாச்சி. ஏதாவது கூடி கிளாஸ் கண்ணாடி ஏதாவது போட்டுக்கிட்டு ஒற்றை அடிப்புமா? கண்ணுல விழாதுல. ஏட்டி கண்ணாடி எதுக்கு? இந்த விண்வெளியிலலாம் போடுவாங்க தெரியுமா? வெள்ளை கலர்ல ஒரு சூட்டு, அதை ஃபுல்லா போட்டுட்டுன்னு வையேன், மூஞ்சி மூடிடும், கை கால் எல்லாம் மூடிடும். அதே மாதிரி ஒரு சூட்டு போட்டு வந்து வீடெல்லாம் தொடக்கியம்மா. இருக்கு அந்த மாதிரி Dress எல்லாம் எந்த கடையில கிடைக்கும்ல? அட பைத்தியம், சும்மா விளையாட்டுக்கு சொன்னா எந்த கடையில கிடைக்கும்னு கேட்கா பாரு. குச்சியை நல்லா சாச்சி வச்சு ஒற்றைடி நடுப்புல நேராக்குள்ள வச்சு நீயும் அதுக்கு கீழே நின்னேன்னா உன் கண் என்ன, உன் மண்டை வாய்க்குள்ள எல்லா பக்கமும் போகும். குச்சியை லைட்டா சாச்சி வச்சு அடி. எதுவும் மாஸ்க் வேணா போட்டுக்கோ, மூக்குக்குள்ளேயும் வாய்க்குள்ளேயும் போச்சுன்னா. இப்ப நான் மாஸ்க்கு எங்க போவேன்? சரி கழுதைய ஆடிப்போம். அது எப்படி 3 பேரும் சேர்ந்து ஒரே இடத்தை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்க? தனித்தனி இடமா போய் க்ளீன் பண்ணுங்களேன். ஏக்கா அங்க யாருங்க ஆச்சி ஒழுங்கா க்ளீன் பண்ண மாட்டேங்காவோ, அதான் நான் அந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏக்கா லட்டு ஒழுங்கா க்ளீன் பண்ண மாட்டேங்க, அதான் அவ க்ளீன் பண்ண இடத்தை நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேலை ஒட்டி க்ளீன் பண்ண இடத்தையே மறுபடியும் ஒரு ஆளா திரும்ப க்ளீன் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம வேலையை செஞ்சு முடிச்ச மாதிரி தான். கழுத போதுட்டி, நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பின்னாடியே வர ஆளுவோ தொடச்சிக்கிட்டே. ஏச்சி ரொம்ப வெயிலா இருக்குல்ல, மண்டடியா இருக்கு. ஏதாவது லெமன் ஜூஸ் போட்டு குடிப்போமா? அதுவும் சரிதான். ஏட்டி இந்த பார்வதி கடையில போய் 2 லெமன் வாங்கிட்டு வாட்டி, கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி குடிப்போம். ஏன்னா காசு தாங்க, நான் போய் லெமன் வாங்கிட்டு வரேன். முதல்ல ஒற்றை குச்சியை கீழே போட்டுட்டு நிக்க பாருங்க. வெளியில கடைக்கு போவ எப்படிடா வேலை செய்யாம வாப்பி அடிப்பானு அவட்ட தான் கத்துக்கிடணும். ஏக்கா நீங்க வேற லெமன் ஜூஸ் அது இதுன்னுக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் உட்கார்ந்து குடிச்சுக்கிடலாம்ல. ஏட்டி இந்த தெரு முக்குல இருக்கு கடை, அதுக்கு போயிட்டு வர எம்புட்டு நேரம் ஆக போகுது. எனக்கு ஒரே தண்ணி தாகமா அடிக்கி. கொஞ்சம் ஜூஸ் கீஸ் குடிச்சா நல்லா இருக்கும். அவதான் போறேங்காலா. ஏட்டி நீ போய் ஒரு 2 லெமன் மட்டும் வாங்கிட்டு வா. இந்த பிசாசு எப்படிதான் கரெக்டா கண்டுபிடிக்கும்? அவெல்லாம் வேலையை பார்க்கட்டும். சும்மா நம்ம லெமன் வாங்க போறோம்னு வெளியில போய் ஒரு 1/2 மணி நேரம் நின்னுட்டு வரணும். அதுக்குள்ளேயோ எல்லா வேலையும் முடிச்சிருவாவோ. ஆமாக்கா சொல்லுங்கக்கா, நல்லா சொல்லுங்க. சரிக்கா நான் போய் லெமன் வாங்கிட்டு வரேன். காசு தாரியலா அப்பா? ஏட்டி பார்வதி கடையில தானே 2 லெமன் வாங்கிட்டு குருவி கூட ஆச்சி பேர்ல எழுதிக்கோங்கன்னு சொல்லு. அவ எழுதி வச்சுக்கிடுவா. அதுக்கப்புறம் நான் மாச கடைசில கொடுத்துடுவேன். எனக்கு அந்த கடையில சீட் இருக்குடி, போய் வாங்கிட்டு வா. ரொம்ப நல்லதா போச்சு. அங்கனே கடை முன்னாடி குத்த வச்சு உட்கார்ந்து என்னெல்லாம் திங்கணுமோ கடலை முட்டாய் எல்லாம் தின்னுட்டு இந்த குருவி கூடு பேர்ல கணக்கு எழுதிக்கோங்கன்னு சொல்லிட வேண்டியதுதான். ஏட்டி ஒரு நிமிஷம் நின்னு. ஐயோ நம்ம நேரத்தை பார்க்கதான் வெளியில போறேன்னு இந்த கிழவி கண்டுபிடிச்சிட்டோம். போக வேண்டான்னு சொல்லிருமோ? எதுக்கு? என்னாச்சு? எதுக்கு கூப்பிட்டே திரும்ப? ஏட்டி வெளியில தானே போற, அப்ப கையோட அந்த குப்பை தொட்டி எடுத்துட்டு போ. அது தூக்கிட்டு போ. இன்னொரு நேரமா அந்த குப்பை அந்த இருக்கு பாரு. ஏட்டி நீ தான் போய் யாட்டி எடுத்து கூட கொண்டு போட்டோம். ஏ பிசாசு, இதுக்கு தான் இப்படி கூப்பிட்டியா? ஏக்க கொண்டாங்கக்கா அந்த குப்பை தொட்டிய. ஆமா இந்த குப்பையை நான் முதல்ல எங்க போடுவேன்? இன்னைக்கு குப்பலாரியும் ஒண்ணும் வராத. எங்க போடுறதுக்கு இத? என் தலையில போடு. ஓகே போட்டுருவோம், அவ்வளவுதானே. ஏ பிசாசு பயவுல தலையில போட்டுச்சறடி. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். சும்மா விளையாட்டுக்கு ஆக்டிங் காமிச்சேன். உண்மை நினைச்சீங்களோ? ஆனா இந்த ஒரு தடவை இப்படி பேசின்னு வையில உண்மையாவே குப்பைய மண்டை வழியே கொட்டிடுவேன். பைத்தியக்காரி போட்டி போய் குப்பைய போட்டு லெமனை வாங்கிட்டு வா. ஆட்டு எனக்கு எங்க தோணுதோ அங்க தட்டிடுவேன். ஏட்டி இந்த லட்டு என்ன பைத்தியமா இருப்பாளோடி?
உங்களுக்கு தெரியும்ல, அவ சும்மா விளையாட்டுக்கு பண்ணிருப்பா. என்னத்த விளையாட்டுக்கு பண்ணாலும் சரிடி, அந்த குச்சி அங்கிட்டு ஓரமா போட்டுட்டு வாங்க, செத்த நேரம் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் வேலையை பாப்போம். ஏடி நீலாம்பரி, நீ எதுக்கு கீழே உட்கார்ந்துட்ட? எனக்கு நல்ல கீழே உட்கார்ந்து காலை நீட்டி உட்கார்ந்ததாச்சி உட்கார்ந்த மாதிரி இருக்கு. ஏக்கா வீட பாத்தியலா? இந்த பையன் இப்படி நல்ல வீடா கெட்டி போட்டுட்டு இப்படி வெளிநாட்டுல போய் இருக்கான் பாருங்களேன். ஆமாட்டி, என்னைக்கு சொல்லுது, எல்லாரும் விருப்பப்பட்டா போய் இருப்பாங்க. 1-2 பேர் வேணா குடும்பத்தோட செட்டில் ஆறவங்க வெளிநாட்டுல போய் இருப்பாங்க. முக்காவாசி பேர் இருக்க இஷ்டம் இல்லாம தான் இருப்பாங்க. அந்த பையன் வேலை ஜோலி அப்படி இருக்க போய் அங்க போய் இருக்கான். இல்லைன்னா இப்படி ஒரு வீட்டை போட்டுட்டு யாருக்காவது வெளிநாட்டுல போய் இருக்க மனசு வருமா? ஆனா டிவி சோஃபா கீஃபான்னு எல்லாம் வாங்கி வீட்ல ரெடியா வச்சிருக்கான் பாருங்களேன். அவனை கெட்டிக்க போற பிள்ளை கொடுத்து வச்சிருக்கானே. ஆமாட்டி, ராஜேஷ் தானே. இப்போ என்னமோ அவன் ஃபாரின்ல இருந்து வர 5-6 வருஷம் ஆகுங்கிறதுனால வாடகைக்கு விடுதான் போல. அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளா இருக்க போய் தட்டி அவன் விடுதான். ஐயோ பாவம், அப்பா அம்மா இல்லாம அந்த பையன் வளர்ந்தான்னு சின்ன வயசுல நம்ம தெருவோடி போவானாக்கும். நான் பாப்பேன், பாவமா இருக்கும். அவனு அவ 2 அக்கா மாதிரி எல்லாரும் போவாவோ. அவ அக்கா 2 பேரை மட்டும் அவ சித்தப்பா வீட்டுல வளர்த்துக்கிட்டாவோ போல. இந்த பையன் கொஞ்ச நாள் எங்கேயோ இருந்து வளர்ந்து அப்புறம் அதுவா வேலைக்கு போய் படிச்சு இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கு. ஏட்டி, முதல்ல அந்த ராஜேஷ் பையன் என்ன தெரியுமா செஞ்சா? ஃபர்ஸ்ட் வெளிநாட்டுக்கு போனான் பாரு, அப்போ நல்ல சம்பளம் தாண்டி அவனுக்கு. அதை ஃபுல்லா அவ சித்தப்பா வீட்டுக்கு தான் கொடுத்துருக்கான். அவ சித்தப்பா என்னத்தையோ அவ அக்காமார்களை பார்த்துச்சு, சின்ன வயசுல இல்லைன்னு சொல்லல, ஆனா வேலைக்காரி மாதிரி தான் வச்சிருந்தான். இந்த பையன் ஆம்பளை பையனா கண்டு வெளியில கடந்து வளர்ந்துட்டான். அந்த 2 பிள்ளைகளையும் கொடுமைப்படுத்தி அவன் அப்படிதான் வளர்த்து என்னத்தையும் 1-2 போட்டு ஒரு குடிகார பையலுக்கும் என்னமோ அவ அக்காமார்கள்லாம் கட்டி வச்சு வீட்டை விட்டு அனுப்பிட்டான். இந்த பையன் ஒரு நன்றி கடனுக்காண்டி அவனுக்கும் காசு அனுப்பி எனக்கும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த பையன் என்ன பண்ணிருக்கான், காசை இவன் பேர்லயே போடல, எல்லாம் அவன் பிள்ளைகளுக்கு அவனுக்குன்னு நல்லா சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்திருக்கான். இவனுக்கு ஒரு காலத்துல வெறுப்பாயிட்டு என்ன செய்யன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருந்தான். அப்பதான் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தான். நான் தான் அவன்கிட்ட விவரம் சொன்னேன். ஏல, சொந்தக்காரங்களெல்லாம் அப்படி கண்மூடித்தனமா நம்ப கூடாது. உன் சம்பளம் உனக்கு உதவணும். நாளை பின்ன உனக்குன்னு ஏதாவது ஒண்ணு வேணும், கேட்டியா? அவளுக்கே எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காத. நீயே வெளிநாட்டுல போய் வேலை பார்த்த, உங்க அக்காகளுக்கும் நீ செய்யணும். அவ இப்ப அடுத்த வீட்டுக்கு போயிட்டான்னு உன்னால இப்படி இருக்க முடியாது. அதனால நீ என்ன செய், உன் துட்டெல்லாம் சேர்த்து வச்சு உனக்குன்னு ஒரு வீடு கட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தாண்டி இந்த வீடை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அந்த பையன் கெட்டுனான் தெரியுமா? இல்லைன்னா அந்த பையன் ஒண்ணும் இல்லாம தான் இருப்பான் இந்நாள் வரைக்கும். நீங்க நல்ல காரியம் தாச்சி பண்ணிருக்கியே. கொஞ்சம் அந்த பையனுக்கு எடுத்து சொல்ல யாரும் இல்லாம தானே அந்த பையன் அப்படி கஷ்டப்பட்டிருக்கான்னு. சரி, இப்ப அவனுக்குன்னு ஒரு வீடு ஆகி போச்சுல்ல, இதுக்கப்புறம் அவனுக்குன்னு ஒரு குடும்பம் வந்துச்சுன்னா சந்தோஷமா வீட்டுல இருந்துட்டு போவாவோ. அது வரைக்கும் வாடகைக்கு விடுவான். ஆனாலும் அவ பெரியப்ப சரியான ஆளுதான் அண்ணாச்சி. அந்த 2 பிள்ளையும் வேலைக்காரி மாதிரி வீட்டுல வச்சு வேலையெல்லாம் வாங்கி என்னத்தையோ ஊராளுக்கள் தப்பா பேசுன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இந்த பையனையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி சம்பளத்தை வாங்கி அவரே வச்சிருந்திருக்காரு பாருங்களேன். ஆமாட்டி, சொந்தக்காரங்க எல்லாம் காசு விஷயத்துல எல்லாம் ரொம்ப நம்பவும் கூடாது. குடுக்கலும் இருக்க கூடாது, வாங்கலும் இருக்க கூடாது. இதுக்கு நம்ம அடுத்தவங்கிட்ட கூட என்னதும் செஞ்சா கூட நன்றி விசுவாசமா இருப்பாங்க. ஆனா இந்த சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு நன்றி விசுவாசம் இருக்காது தெரியுமா? தனக்கு செஞ்சாங்க வச்சாங்கன்னு என்னத்த சொல்லுத. இந்த ராஜேஷ் பையன் அப்பா சொத்தையும் அவ பெரியப்பா எழுதி வாங்கிட்டான்னு சொல்லுதாவல, அது என்ன உண்மையாச்சி? ஆமாட்டி, உண்மைதான். அத சொல்ல மறந்துட்டேன் பாரு. அவ அப்பா சொத்தையும் இந்த பையதான் எழுதி வாங்கிட்டான். ஊருக்கு எல்லாரும் தப்பா பேசுவாங்கன்னு தான் அந்த பிள்ளையை இவன் வளர்த்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை வளர்த்ததுக்கு அவ ஐயா சொத்து எல்லாம் சரியா போச்சுட்டான். அவன் சரியான பிராடுகார பையட்டி. ஐயோ பாவம், இப்பதான் அந்த பையன் கொஞ்சம் நல்லா இருக்கான். ஆனா அவ அக்காமார்கள் ஏதோ பரவாயில்ல, அவனுக்கு கொஞ்சம் குடிப்பானவ போல அவன் புருஷங்காரன். ஆனாலும் பரவாயில்லாச்சி, நாங்க நல்லாதான் இருக்கோம், தம்பிக்கு மட்டும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லிக்கிட்டாளுவோ. யாச்சி, அப்ப இந்த பையன் இன்னும் 7-8 வருஷம் கழிச்சுதான் நம்ம ஊருக்கு வருவானா வெளிநாட்டுல இருந்து? இல்லட்டி இல்ல, அவ அக்கா அவளுக்கு ஏதோ மொட்டை போட்டு காது குத்துவாங்கன்னு நினைக்கேன். அதுக்கு என்கிட்ட ஏதோ ஃபங்க்ஷன்னா அவன் வந்துட்டு போய்கிட்டு இருப்பான்டி. எப்படி வராம இருப்பா? அதுவும் நம்ம கோயில் கூடயே சேர்ந்து வருதா, வாரேன்னு தான் சொன்னா. என்ன பண்ணுதானோ தெரியல. யாச்சி, இப்ப அந்த பையனுக்கு எத்தனை வயசு இருக்கும்? அவன் ஸ்கூல் வரைக்கும் தானே படிச்சிருக்கானே, அவனுக்கு என்ன ஒரு 21 வயசு இருக்கும்னு எனக்கு. என்னாச்சு? ஆமாட்டி, 21 வயசு தான் ஆகுது. ஸ்கூல் வரைக்கும் அந்த பையன் போனான். அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாவளா. அங்க இருந்து 3 வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரஸ்ல படிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த பையன். அந்த வீட்ல இருந்தே படிச்சு எழுதுவாவுல்ல போஸ்ட் மூலமா, அதுல படிச்சு அந்த பையன் காலேஜ் முடிச்சு அந்த கம்பெனிலேயே கீழ் போஸ்ட்ல இருந்து மேல் போஸ்டுக்கு போயிருக்காண்டி அந்த பையன். பரவாயில்லச்சி, இந்த ராஜேஷ் பையன் நல்ல திறமைக்கார பையதான்னு. பேசாம என் மாவா சுதாக்கு இந்த பையிலே கல்யாணம் முடிச்சா என்ன? ஊர்லயே தெரிஞ்ச பையன், வீடு வாசல் எல்லாம் வச்சிருக்கான். அப்படி அமைஞ்சு வந்தா நல்லாதான் இருக்கும். அவளும் இப்போ 3ஆவது வருஷம் படிக்க. எப்படி ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ஒரு வேலை கிளைக்கு போனான்னா அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம். 2 பேருக்கும் வயசு வித்தியாசமும் கரெக்டா தான் இருக்கும். நீங்க என்ன நினைக்கிய? அயத்து மறந்து வீட்ல வச்சு இந்த மாதிரி பேசிட்டு பீராத. உங்க அத்தைக்காரி தங்கா திங்கான்னு வந்துருவா பாத்துக்கோ. அவ காதுல மட்டும் நீ சொன்னேன்னு
ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் மனுஷங்க தான் கேட்டியா. நல்ல பையனா இருந்தா மட்டும் போதும் எனக்கெல்லாம். நான்லாம் இந்த பையனை மைண்ட்ல வச்சிருக்கேன். எனக்கு ஏதாவது சான்ஸ் கிடைச்சதுன்னு வையேன், இந்த பையனே பேசாம என் மருமகனா ஆக்கிருவேன். இந்த வயசுலயே எப்படி ஒரு வீடு கீட கெட்டி வெளிநாட்டுல போய் கட்டா வேலை பார்க்காம பாரு. இப்ப உள்ள கழுதையெல்லாம் சில இது வேலைக்கே போக மாட்டேங்கிட்டி. நல்லா படிச்சு முடிச்சுட்டு வீட்லயே அம்மா சம்பாத்தி அப்பா சம்பாத்தியத்துல உட்கார்ந்து திங்கி. இந்த பையன் தன்னால உழைக்கிற பையன் தாண்டி எந்த பையனாலும் எனக்கு வரணும் மருமகனா. ஆனா ஆச்சி சொல்லுது நியாயம் தான் கேட்டியா. எங்க அத்தைக்கெல்லாம் தெரிஞ்சா தங்கன்னு ஆடுவா. ஆடுனா ஆடிட்டு போறா. ஆனா என்னதான் ஆனாலும் சரி, நான் இன்னொரு பொண்ணை கொண்டு அவ குடும்பத்துல குடுக்கவே மாட்டேச்சு. இந்த இதுல நான் ரொம்ப முடிவு உறுதியா இருக்கேன். நான் இந்த குடும்பத்துல வந்து சீரழிஞ்சது பத்தாதுன்னு என் மவளையும் வேற இந்த குடும்பத்திலே வந்து கல்யாணம் பண்ணவா. வேற வேலை சொல்லி இல்ல. பாப்பு நாம ஒண்ணு நினைக்கோம், கடவுள் என்ன நினைக்காரோ அதான் நடக்கும். எல்லாம் நல்லதா நடக்கணும். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்னா நானும் நிம்மதியா போய் சேருவேன். ஏட்டி நல்ல அருமையா பேசிட்டி. எல்லாரும் ஒண்ணு மாதிரி தாண்டி இருக்கணும். எந்த பாகுபாடும் பார்க்காம ஒத்துமையா சந்தோஷமா. சரி நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்தா நல்லது தானே. சரி அதெல்லாம் இருக்கட்டும். லட்டுன்னு ஒரு பைத்தியம் 2 லெமனை வாங்கிட்டு வரேன்னு முக்கு கடைக்கு போச்சே, இன்னுமா வராம இருக்கா அவ? ஆமா, அந்த உணரே இல்ல பாருங்களேன். நம்ம அப்படியே கதை பேச உட்கார்ந்து எம்பட்டு நேரம் ஆகுது, இன்னுமா அவ வராம இருக்கா? எனக்கு முதல்ல தெரியும்க்கா. இவ முத ஆள நான் கடைக்கு போறேன்னு கையை தூக்கிட்டு போகும்போதே இந்த கழுதை நேரத்து போக்குறதுக்காண்டி போயிருக்கு. வேணுக்குன்னு தான் வராம இருக்கா. நம்மள வேலையை முடிக்கட்டும், அதுக்கப்புறம் பைய வருவோன்னு.